ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கோகோனட் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு அரை கப் சுகர், பொடி பண்ண சுகர் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அதுக்கப்புறமா அரை கப் நெய் வந்து விட்டுக்கோங்க. உருக்குன நெய்யாக இருக்கணும். நெய் இல்லை பட்டர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்து கட்டி இல்லாமல் நெய்யும் சர்க்கரையும் கலந்து எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்குங்க. ஒரு கப் மைதா மாவுக்கு வந்துட்டு அரை கப் சுகரும் அரை கப் நெய்யும் கண்டிப்பாக சேர்த்தணும். இப்போ இதையும் இது கூட நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கணும். அப்படின்னா என்னென்னா, தேங்காயை வந்து துருவிட்டு இந்த மாதிரி நெய்யோ எதுவுமே விடாமல் வந்து தனியாக வந்து கடாயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போது வந்து நமக்கு மாவு பதத்துக்கு பிணைய முடியல அப்படின்னா லைட்டாக பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க. ரொம்ப தண்ணியாட்ட போகக்கூடாது. நம்ம ஒரு சப்பாத்தி பதம் வர அளவுக்கு அந்த மாவு பிணையும் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கணும். இதையும் நல்லா கலந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துட்டு நம்ம இந்த மாவு பிணைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். சைட் பை சைடு இந்த ஒரு கடாயில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த கடாயை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்குவோம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஹீட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நான் வந்து இங்கே பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்ட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா இதில் வந்து நெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற பிஸ்கட் வந்து ஒட்டாமல் வரும். சரி, இப்போ எப்படி பிஸ்கட் இதில் வைக்கலான்னு சொல்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி வந்து உருண்டையாக பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி தட்டிக்கோங்க. நான் வந்து சும்மா சர்க்கிள் ஷேப்பில் வந்து தட்டுறேன். தட்டிட்டு இதை வந்து நம்ம அந்த தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கணும். 2 சைடு நல்லா வந்து தேங்காய் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பட்டர் பேப்பரில் வந்து நம்ம வச்சிடறோம். இந்த பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணோம் இல்லையா அந்த பாத்திரம், அதுக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள், 5 நிமிஷத்தில் இந்த கடாய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிஸ்கட்ஸை வந்து இதுக்குள்ளே வைக்கிறோம். அந்த மாவை வந்து இந்த மாதிரி அதை வந்து இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே வந்து வேக விடுங்க. இப்போ இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். இடையில வந்து எடுத்து பார்க்க வேண்டாம். பாருங்கள், இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு சூப்பராக வந்து குக்கீஸ் தயாராகிடுச்சு. லைட்டாக ப்ரௌனிஷாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வெளியில் வச்சு ஆற விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கீஸ் சாப்பிட தயாராகிடும். பாருங்கள், நமக்கு வந்து கோகோனட் குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.